திருநாளில் யுஜிசி நெட் தேர்வு நடத்துவதை தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். அமைச்சர் கோவை செழியன் எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தேசிய தேர்வு முகமை வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை யுஜிசி நெட் தேர்வை நடத்த இருக்கிறது. இதற்கான அட்டவணையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் திரு கோவை செழியன் மத்திய கல்வி அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் பொங்கல் திருநாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் யுஜிசி தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அரசு ஏற்கனவே 3 நாட்கள் பொங்கல் பண்டிகைக்காக 14, 15, 16 நாட்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை உலகக்கூடிய 4 நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த யுஜிசி தேர்வு நடைபெறுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை என்பது ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது. 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுடைய கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த யுஜிசி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த யுஜிசி நெட் தள்ளி ஏற்கனவே எம்பி வெங்கடேசன் ஆடிட்டர் பட்டய கணக்காளர்கள் சுட்டிக்காட்டி அதை மத்திய அரசு மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.